என் உயிரும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். உன்னை உணர்ந்து கொள், உனக்காக வாழ கற்றுக்கொள். முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது. நம்ம எப்படி வாழணும் நம்மளுக்கு தெரியும். அது எப்படி எங்கே பயன்படுத்தணும், எங்கே பேசணும், எங்கே சொல்லணும், எங்கே கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு வரமுறையோடு தான் நம்மளுக்கு தெரிஞ்சு வாழறதுக்கு வழிகாட்டியாக ஆத்மா இருக்குது. புத்தியில் சிந்தித்து செயலாற்றக்கூடிய அறிவு என்று சொல்லக்கூடிய ஞானத்தையும் பகவான் கொடுத்துருக்கான். அதனால் நீ யாராக சொல்லி வாழணும், யார்கிட்ட சொல்லிட்டு வாழணுன்றதே கிடையாது. உனக்கு நல்லது என்ன மனசு தோன்றதோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மனசாட்சி தான் முதல் தெய்வம், அப்புறம்தான் மிச்ச தெய்வங்கள்லாம். ஆனால் தெய்வத்தில் குறை சொல்லலை. அதனால் உனக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை உனக்கு இதான் நல்லதுன்னு தோணி தான் யாருக்கும் பயப்பட வேண்டாம். அதான் மனசா வாச்சா காயன்னு சொல்கிற மாதிரி மனசு என்ன சொல்கிறதோ, புத்தி என்ன அறிவுறுத்ததோ அதே செயலாக்கம். ஏன் யார் நம்பியும் பிறக்கல, யாரும் கூட வர போகிறதில்ல. யாருக்காக நீ வாழ வேண்டாம். உனக்காக ஒரு பாதையை போட்டு உனக்காக ஒரு வழிமுறைகளை காண்பிச்சு நிர்ணயித்து தான் இறைவன் எல்லா ஜீவராசிகளும் படைச்சிருக்கான். புழு பூச்சிலேருந்து மனுஷன் வரை எதுக்கு எப்போ எப்படி முடிவுண்டோ அதையும் நிர்ணயித்து அமைச்சிருக்கேன். எப்போ பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்தோமோ முடிவும் நிச்சயித்த நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இது யாராலும் மறுத்தோ மறைத்தோ மாற்றியோ மறுக்க முடியாத உண்மை. அதனால் பயந்து வாழணுன்றது இல்லை, இன்னொருத்தரை பயப்படுத்தி வாழணுன்றது இல்லை. பயந்துனா இன்னொருத்தர் பயப்பட வேணாம், மனசாட்சி பயப்படுங்க. பயப்படுறதுன்னா மிரட்டுறது போகிறது வர்றது இல்லை. உன்னுடைய செயலாக்கத்தை பார்த்து எதிராளி பயப்படக்கூடாது. அதுதான் பயந்து வாழாதே, பயப்படுத்தி வாழாதே என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால் உனக்காக நீ வாழணும். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை, இறைவனால் கொடுக்கப்பட்ட நல் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி வாழ வேண்டும். வளமோடு வாழ வேண்டும், நலமோடு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.